பிரைஸ் த லார்ட். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரே தெருவில் தான் இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தாங்க. 2 பேருக்கும் நல்ல வேலையும் கிடச்சிது. ஆனால் அதில் ஒருத்தவங்க மட்டும் எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வேலைக்கு போவாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. எதை குறித்தும் கவலையே பட மாட்டாங்க. ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு எப்போவுமே சோகமாக இருப்பாங்க. நல்ல வேலை பணம் இருந்தாலும் அவங்களால சந்தோஷமாகவே இருக்க முடியலை. இந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டை பார்க்கவும் எப்போவுமே ஆச்சரியப்படுவாங்க. இவங்க மட்டும் எப்போவும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க? உங்களுக்கு கவலையே இருக்காதா? வயசான பிறகு நம்மளை யார் பார்த்துப்பாங்க? நம்மளுக்கு யார் உதவி செய்வாங்க? இப்படி எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில், நான் காலையில் எழுந்ததும் ஏசப்பாவுக்கு தான் முதலிடம் கொடுத்து ப்ரேயர் பண்ணுவேன். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால எனக்கு எதை குறிச்சும் கவலையே இல்லை. என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் என் ஏசப்பா பார்த்து கொள்வார். அவர் இருக்கிறனால எனக்கு கவலையே இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவ்வளோ நாள் வெறுமையாக இருந்தோம், ஆனால் ஏசப்பா இல்லாத வாழ்க்கை தான் வெறுமையானது அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் நிறைய பணம், புகழ், வசதி எல்லாமே இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது ஏசப்பா இல்லைன்னா. ஆனால் நீங்கள் ஏசப்பாவுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள், அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக மாறிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.